Students, next let's we see exercise 4.1 third question. A vertical stick of length 6 meter casts a shadow 400 centimeter long on the ground, and at the same time a tower casts a shadow 28 meter long. Using the similarity, find the height of the tower. ஓகேவா? ஸோ இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சாம்பிள் டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் நம்ம ஜாமெட்ரிக்கலாக டயக்ராம் வச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். கிளியரா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இந்த கொஷினில் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெர்டிக்கல் ஸ்டிக்கு, இன்னொன்று வந்து டவர். ஓகேவா? 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம டவர் வரைஞ்சிக்கலாம். இதுதான் என்னோட டவர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே டவர் இருக்குது. தென் ஒரு வெர்டிக்கல் ஸ்டிக் இருக்குது. வெர்டிக்கல் ஸ்டிக்கை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன் சின்னதாக. இதுதான் vertical stick. ஓகேவா? தென் vertical stick of length 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட லென்த் வந்து 6 மீட்டரு. இட் casts a shadow 400 centimeter long on the ground. இதில் வந்து இந்த கொஷினில் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே எனக்கு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? 4 மீட்டர் வரும். பிகாஸ் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 400 சென்டிமீட்டர் கிவ்ஸ் 4 மீட்டர். ஓகேவா? ஸோ இதோட ஷேடோ வந்து 4 மீட்டர். இப்போ வெர்டிக்கல் ஸ்டிக் இப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சன் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சன் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த வெர்டிக்கல் ஸ்டிக்கோட ஷேடோ வந்து இப்படி லை ஆகும், இந்த மாதிரி லை ஆகும். இந்த ஷேடோட லென்த் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? தென் இப்போ பாருங்கள், இந்த டவர் கேஸ்ட் அ ஷேடோ 28 மீட்டர் லாங் ஆன் த கிரவுண்ட். ஸோ டவர் இங்கே இருக்குது, இதோட ரிஃப்ளெக்ஷனும் இப்படி கிரவுண்டில் இப்படி லையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இப்படி வரும், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரவுண்டில் ஷேடோ வந்து இப்படி லையாக இருக்குது. இந்த மொத்த ஷேடோவோட லென்த் எவ்வளோ? 28 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 28 மீட்டர். கிளியரா? தென் இப்போ நம்ம டயக்ராமை எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னா, இங்கே சன் இருக்குது. இந்த மாதிரி பொதுவாக ஷேடோ சம் வந்தாலே உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும். சன்ஸ் ஆல்டிடியூட் அப்படி இல்லைனா சோலார் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். இது என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போது இந்த ஆல்டிடியூட்ன்றது ஜஸ்ட் ஒரு ஆங்கிள். சன் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஷேடோவை எந்த ஆங்கிளில் பார்க்குது, அதுதான் வந்து சன்ஸ் ஆல்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எர்த்தில் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸு இப்போ சன் அது மேலே படும்போது என்னவாகும்? ஷேடோ கிரியேட் ஆகும். அந்த ஷேடோ எங்கே லை ஆகும்? கிரவுண்டில் தான் லை ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கிரவுண்டில் லை ஆகும்போது நம்ம எப்படி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுவோன்னா இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணுவோம். பிகாஸ் இந்த சன்ஸ் ஆல்டிடியூட்ன்றது எப்படின்னா, எனக்கு ஒரே டைமில் ஒரே மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட் த சேம் டைமில் எனக்கு 2 ஷேடோ கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ சேம் டைமில் எனக்கு சன்ஸ் ஆல்டிடியூட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் சன்ஸ் ஆல்டிடியூட் எதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும்னா, டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? பட் இங்கே எனக்கு கொஷினில் வந்து அட் த சேம் டைம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு அந்த ஆங்கிள் வந்து சேமாக தான் இருக்க போகுது. அப்போது எனக்கு ஆங்கிள் இப்படி ஃபார்ம் ஆகும். அந்த ஷேடோ இங்கே சன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இது ரெண்டுத்தோட ஷேடோஸ் இங்கே இருக்குது. ஸோ இதோட ஆங்கிள் வந்து சன் ஆங்கிள்லேருந்து இதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆங்கிளில் தான் கவர் ஆகும். அதான் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு லைனை இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். கிளியரா? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இது வந்து கிரவுண்டுனா எனக்கு சன்னிலேருந்து இந்த ஆங்கிளில் தான் பார்க்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து 2 ஷேடோவுக்குமே சேமாக இருக்கும். கிளியரா? ஸோ இதான் கான்செப்ட். சன்ஸ் ஆல்டிடியூட், சோலார் ஆல்டிடியூட். இப்போது டிஃப்ரெண்ட் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ். இப்போது எனக்கு 12 நூன் அடிச்சுக்கோங்க. 12 நூனில் இந்தியாவில் வந்து ஒரு 40 டிகிரி இருக்குது அப்படின்னா, இப்போ யூஎஸ்ஏல எடுத்துக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு 42 டிகிரி இருக்கும். பிகாஸ் எனக்கு டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஒரே டைமில் டிஃப்ரெண்ட் ரீஜியனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கும். இப்போ இந்தியாவே எடுத்துக்கோங்க. இந்தியாவில் இப்போ 12 நூனில் வந்து எனக்கு ஒரு 38 டிகிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈவினிங் டைம் ஒரு 4 PM வச்சுக்கோங்க. 4 PMல் அது மாறிடும். 35
ஆர் சம்திங் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். 35 டிகிரி இல்லைனா 38 டிகிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் டைம்ஸில் அது வேரி ஆகுது, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் அது வேரி ஆகுது. பட் ஒரே டைமில் ஒரே ரீஜியனில் எனக்கு அது சேமாக தான் இருக்க போகுது. அதனால தான் நம்ம இந்த லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு சாம்பிள் டயக்ராம். கிளியரா? இப்போ நம்ம வந்து ஜாமெட்ரிக்கலாக 2 டயக்ராம் போட்டு ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி ஹைட் ஆஃப் த டவரை கண்டுபிடிக்க போகிறோம். கிளியரா? இது வந்து டவரு, இது வந்து ஸ்டிக்கு, இதுதான் வந்து கிரவுண்ட் லெவல். கரெக்டாக? ஸோ இப்போ ஏற்ற மாதிரி நம்ம ஜாமெட்ரிக்கலாக டயக்ராம் வரையலாம். இப்படி ஒரு சைடு வச்சுக்கலாம். டவர் எப்பயுமே கிரவுண்டுக்கு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். கரெக்டாக? பிகாஸ் டவரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கிரவுண்டுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர். தென் இங்கே ஒரு வெர்டிக்கல் ஸ்டிக்கை வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம வெர்டிக்கல் ஸ்டிக்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இது ரெண்டுத்தோட ஷேடோ ஆங்கிள் கவர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? ஒரே ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதனால் இந்த காமன் ஆங்கிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த காமன் ஆங்கிள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஏ பி சி பி கியூ. ஓகேவா? தென் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெர்டிக்கல் ஸ்டிக் ஆஃப் லென்த் 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதான் வெர்டிக்கல் ஸ்டிக்கு, இதோட ஹைட்டு வந்து 6 மீட்டர் இல்லைனா லென்த்து வந்து 6 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தென் பாருங்கள், இட் கேஸ்ட் அ ஷேடோ ஆஃப் 400 சென்டிமீட்டர். இது கேஸ்ட் பண்ணுற ஷேடோ எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் கிரவுண்டில். கரெக்டாக? அப்போ இந்த பிசி தான் வந்து அதோட ஷேடோ. கரெக்டாக? அது வந்து 400 சென்டிமீட்டர். நம்ம மீட்டருக்கு மாற்றிக்கிட்டால் 4 மீட்டர்னு வச்சுக்கலாம். கிளியரா? தென் at the same time a tower casts a shadow of 28 meter long. அதோட ஷேடோ லென்த் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 28 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எனக்கு டவர் இருக்குன்னா அதோட ஷேடோ எப்படி இருக்கும்? இங்கேருந்து கிரவுண்டில் லை ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த ஏசின்ற லென்த்து தான் இந்த டவரோட ஷேடோ. ஸோ இந்த லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 28 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஹைட் ஆஃப் த டவர், அதாவது ஏபியை நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குது. நல்லா பாருங்கள், 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. என்னென்ன பாருங்கள்? ஆங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது, ட்ரையாங்கிள் பிக்யூசி இருக்குது. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூசி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேயும் 90 டிகிரி இருக்குது, இங்கேயும் 90 டிகிரி இருக்குது. அதாவது ஆங்கிள் பிஏசி, ஆங்கிள் பிஏசி is equal to angle QPC is equal to 90 degree. இது வந்து given data, அப்படி இல்லைனா by the diagram போட்டுக்கலாம். ஓகேவா? இதோட வேல்யூ வந்து 90 டிகிரி. தென் பாருங்கள், எனக்கு சன்ஸ் ஆல்டிடியூட் அந்த கான்செப்ட் படி எனக்கு இந்த ஆங்கிள் வந்து 2 ஷேடோவுக்குமே சேமாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து சீன்றது எனக்கு காமன் ஆங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இந்த பிக்யூசி ட்ரையாங்கிளில் சின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏபிசி ட்ரையாங்கிள்லையுமே எனக்கு சின்ற ஆங்கிள் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது ஆங்கிள் பிசிஏ, ஆங்கிள் பிசிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூசிபி. சி வந்து காமனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா, தே ஆர் காமன் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்கள், இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்லையுமே எனக்கு 2 ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. வித் ப்ரூஃபோட நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, பை ஏஏ சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூசி. ஓகேவா? இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸும் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஏபியோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஹைட் ஆஃப் த டவர். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸை பிக் பண்ணி ரேஷியோஸ் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். கிளியரா? அதோட ரேஷியோஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் அது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் பிக் பண்ணலாம். இங்கே ஏபி எடுத்தோன்னா இங்கே பிக்யூ எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு, இங்கே பிசி எடுத்தால் இங்கே கியூசி. ஸோ பிசி பை கியூசி இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஏசி லென்த் எடுத்தால் இங்கே பிசின்ற லென்த் எடுத்துக்கலாம். ஏசி பை பிசி. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூஸ்லாம் எழுதலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு பாருங்கள்,
இந்த பிக்யூவோட லென்த்தும் QCயோட BC QC இது ரெண்டுமே எனக்கு தெரியாது ஓகேவா. ஸோ அப்போது இந்த ரேஷியோவை விட்டுருங்க, இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் கம்பேர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ரேஷியோவையும் தேர்ட் ரேஷியோவையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் ரைட் ஏபியோட வேல்யூ தெரியாது. ஸோ இப்போ ஏபி டிவைடட் பை பிக்யூவோட வேல்யூ வந்து 6 இஸ் ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ எடுத்துக்கோங்க. ஏசி வந்து பாருங்கள் ஃபுல் லென்த் எவ்வளோ 28 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 28 டிவைடட் பை பிசியோட வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குது 4ன்னு இருக்குது ஓகேவா. இப்போ ஜஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 4 இன்டூ ஏபி இஸ் ஈக்குவல் டு 28 இன்டூ 6. இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போனால் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இட் இஸ் 28 இன்டூ 6 டிவைடட் பை 4. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது வந்து 7 டைம். ஸோ 7 6 ஆர் 42. ஸோ ஏபியோட வேல்யூ என்ன 42ன்னு கிடச்சிருக்கு. இந்த அன்னோன் லென்த் வந்து கண்டுபிடிச்சாச்சு 42. இதை தான் நம்ம யாருன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், டவரோட ஹைட்டுன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். த ஹைட் ஆஃப் த டவர் is 42 meter. Clear? So this is the answer for the third question.